இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் முற்றும் முழுதுமாக அறிந்து அதை நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி அதை அடிக்கடி தியானித்து அதை அடிக்கடி விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இப்பொழுது நான் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் ரோமர் 7:15. ரோமர் 7:15 எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். மிகவும் சுருக்கமான ஒரு வேத வாக்கியமாக இது இருந்தாலும் மிகுந்த, அதாவது ஆவிக்குரிய அர்த்தம் நிறைந்த ஒரு வேத வாக்கியமாக இது இருக்கிறது. இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் ஆவிக்குரிய நிர்பந்தம். ஆவிக்குரிய நிர்பந்தம். நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு போவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரீர் நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாய் பிறந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால தேவரீர் நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீரங்களை முடிசூட்டினதற்காய் உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உமது கிருபையே, அதற்காக நன்றிக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னொன்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் அப்போஸ்தலரினால் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வார்த்தையை அநேகமான போதகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அறிக்கை அவர் ரட்சிக்கப்பட முன்பு சொல்லப்பட்டதே தவிர ரட்சிக்கப்பட்ட பின்பு மேற்கொள்ளப்பட்டது அல்ல என்று ஆணித்தரமாக அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் இதனுடைய தாற்பயம் சரியான முறையில் அவர்கள் விளங்கி கொள்ளாததன் நிமித்தம் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அது அப்படி என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டிருந்தால் இதுகள் ஒன்றும் நடவாதே, அப்படியாயிருந்தால் அவர் ரட்சிக்கப்படவில்லை, ரட்சிக்கப்பட முந்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருந்தது தான்
ஆனபடியால் இங்கு சொல்லப்பட்டது ரோமர் 7:15 சொல்லப்பட்டது ரட்சிக்கப்பட முன்பு நடந்த விஷயங்களை பற்றி தான் அவர் சொல்லி இருக்கிறாரே தவிர ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு அல்ல என்று சொல்லி ஆணித்தரமாக அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் இத்தகைய உபதேசம் வேதத்துக்கு முற்றும் முழுதும் முரணாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வார்த்தைக்கு இசைவாக இந்த மாதிரியான உபதேசம், அதனை இந்த மாதிரியான உபதேசம் அது அவர் ரட்சிக்கப்பட முன்பு நடந்தது, அதை பற்றி சொல்லுகிறார். இந்த மாதிரியான சிந்தனை, இந்த மாதிரியான உபதேசம் வேத வார்த்தைக்கு முற்றிலும் முரணானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உண்மையில் நடந்தது என்னென்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலர் ரட்சிக்கப்பட்ட பின்பு தான் தேவனுக்கு முன்பாக நீதியாகவும் பரிசுத்தமாகவும் வாழ வேண்டும் என்று தன் சுய பலத்தினால கடும் முயற்சி செய்து அந்த முயற்சி ஒன்றுமே பலனளிக்காமல் போனது. பலனளிக்காமல் போனதன் நிமித்தம் தேவனுக்கு எதிராக மறுபடியும் பாவம் செய்து தான் ஏன் அப்படி செய்கிறேன் என்பது எனக்கு விளங்கவில்லை. ஏன் இந்த விதமான மோட்டுத்தனமான வேலைகளில் நான் ஈடுபடுகிறேன்? நல்லது செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அதை செய்ய போகும் பொழுது இப்போ இந்த தீமையை நான் செய்ததை நான் உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தேவனுக்கு எதிராக நல்லது செய்ய என்று ஒழிக்கிட்டு அவருக்கு எதிராக நான் பாவம் செய்கிறேனே, அது ஏன் என்று எனக்கு விளங்கவில்லை என்று அவர் வேதனைப்பட்டு சொல்லியிருப்பதைத்தான் நாங்கள் ரோமர் 7:15 காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு சொன்னொரு அறிக்கைன்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் தான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அப்போஸ்தலராக கிறிஸ்துவினால் அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தும் தான் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாமல் போனது ஏன் என்று தனக்கு விளங்கவில்லை என தன்னுடைய நிர்பந்தமான நிலைமையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷை அவர் பேசுகிறார், அப்போஸ்தலராக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி இவ்வளவு சலுகைகளும் எனக்கு கிடைத்தும் என்ன காரணத்துக்காக நான் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிர்பந்தமான நிலைமையை இந்த வசனத்தின் மூலம் ரோமர் 7:15 மூலம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவனுக்கு ஏற்றபடி ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்ற அந்த வெளிப்பாடு எந்த கிறிஸ்தவனுக்கும் அந்த நேரத்தில் கொடுபடவில்லை. இது முற்றும் முழுதுமாக ஒரு வெளிப்பாடு. ரட்சிக்கப்படுகிறது மிகவும் இலகுவான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது அவ்வளவு இலகுவான ஒரு விஷயம் இல்லை. அந்த வெளிப்பாடு அந்த நேரத்தில் எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் கொடுபடவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 3:15-16 அதனை நிரூபிக்கிறது. ஆயினும் அப்போஸ்தலருக்கு, பவுல் அப்போஸ்தலருக்கு கிறிஸ்துவினால் பின்பு அந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது கலாத்தியர் 1:11-12 நாம் இதை அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த வெளிப்பாடு அவருக்கு பின்பு கொடுக்கப்பட்டது. எப்படி வெற்றிகரமாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துறது, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்ற ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி கலாத்தியர் 1:11-12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ தனக்கு கிடைத்த அந்த பெரிய ஒரு மாபெரும் வெளிப்பாட்டை அவர் எழுதின சகல நிருபங்களிலும் ரோமரில் இருந்து எபிரேயர் வரையும் அவர் எழுதியிருக்கிற சகல நிருபங்களிலும் அந்த வெளிப்பாட்டை பற்றி குறிப்பிட்டாலும் குறிப்பாக ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்திலும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்தார் என்று சொல்லிக்க, கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு அப்பால் அவர் சென்றார். அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு அப்பால் சென்று பவுல் அப்போஸ்தலரினாலேயே ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாவிட்டால் வேறு யாரால் முடியும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்னென்றால் பவுல் அப்போஸ்தலர் சிலுவைக்கு அப்பால போயிட்டார். அதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. சிலுவைக்கு அப்பால போன உடனே அவரால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்த முடியாமல் போய்விட்டது. அப்போ அவரால் முடியாமல் போனால் மற்ற கிறிஸ்தவர்களால் சாத்தியப்படாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் விசுவாசத்தில் நிலைத்திருந்து தொடர்ந்து நீதிமானாக எண்ணப்படும் வழிமுறையை அறியாததன் நிமித்தம் தனக்கு நன்கு பழக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின் மூலமாக நீதிமானாக வேண்டும் என முயற்சித்தார். அப்போ விசுவாசத்தினால நீதிமானாக வேண்டிய நேரத்தில் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், நியாய பிரமாணத்தை செய்கிறதன் மூலம் தான் நீதிமானாக வர முடியும் என்று சொல்லி அவர் நியாய பிரமாணத்தில் கவனத்தை செலுத்தினார். அப்போ அந்த விசுவாசத்தை விட்டு விலகி நியாய பிரமாணத்தை அவர் விசுவாசித்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த அவரால் முடியாமல் போய்விட்டது. ஏனென்று சொன்னால் அந்த விசுவாசத்தை விட்டு அவர் விலகி இருந்தார். அதன் அந்த விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை விட்டு வேறு எங்கு திரும்பினாலும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபொழுதும் சாத்தியமாகாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு வேறொரு வழியும் இருக்கவில்லை. ஒன்றில் ஒருவன் விசுவாசத்தில் தங்கியிருக்க வேண்டும், இல்லையே நியாய பிரமாணத்தில் தங்கியிருக்க வேண்டும். அந்த நேரத்தில் இந்த வெளிப்பாடு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது என்ற வெளிப்பாடு ஒருதருக்கும் வெளிப்படுத்தப்படாதபடியினால் அந்த விசுவாசத்தில் அவரால் தங்கி இருக்க இயலாமல் போய்விட்டது. அவர் நியாய பிரமாணத்திலேயே தங்கியிருந்தார். அப்போ ஒருவன் விசுவாசத்தில் தங்கி இருந்து அனுதினமும் எப்படி சிலுவையை சுமப்பது என்ற முறை அவனுக்கு வெளிப்படுத்தப்படாவிட்டால், லூக்கா 9:23, அவன் நியாய பிரமாணத்துக்கு திரும்புவது தவிர்க்க முடியாததே என்பதை நாம் ஒவ்வொரு தரம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தில் தங்கி இருந்து அனுதினமும் சிலுவையை சுமக்கிறது எப்படி சுமக்கிறது என்ற வெளிப்பாடு கிடைக்காவிட்டால் நியாய பிரமாணத்துக்கு திரும்புவது தவிர்க்க முடியாதது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலரும் அதனையே செய்தார். பவுல் அப்போஸ்தலர் தான் நியாய பிரமாணம் இல்லாதவனாயிருந்த பொழுது, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நியாய பிரமாணம் இல்லாதவனாயிருந்த பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது அவரிடத்தில் நியாய பிரமாணம் இருக்கவில்லை. அப்போ நியாய பிரமாணம் இல்லாதவனாயிருந்த பொழுது ஜீவன் உள்ளவனாக இருந்ததும், தான் நியாய பிரமாணத்தை குறிப்பாக 10 கட்டளைகளை தன் சொந்த பலத்தில் செய்ய முயற்சித்த பொழுது
தான் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் படுதோல்வி அடைந்தது ஏன் என்பது தனக்கு விளங்க முடியாத புதிராக இருக்கிறது என்று சொல்லி ரோமர் 7:9 சொல்லியிருக்கிறார். அப்படியே இன்றைக்கும் எண்ணில் அடங்காத கிறிஸ்தவர்கள் பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த நிர்பந்தமான அந்த நிலைமைக்குள்ள அந்த பொறைக்குள்ள அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்தவர்கள். ஏனென்று சொன்னால் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பது எப்படி என்று தெரியவில்லை என்றால் தவிர்க்க முடியாமல் நியாயப்பிரமாணத்தில் தங்கி இருக்க வேண்டி இருக்கிறது. இப்படி பவுல் அப்போஸ்தலர் அந்த நேரத்தில் இருந்தார். ஆனால் இப்போவோ ஏராளமான கிறிஸ்தவர்கள் பவுல் அப்போஸ்தலர் இருந்த பொறியில அகப்பட்டு போயிருக்கிறார்கள். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தவறோ? இல்லவே இல்லை. தவறு பவுல் அப்போஸ்தலருடையதே. ஏனென்று சொன்னால் அவரே தன் வாயினால சொல்லியிருக்கிறார், நியாயப்பிரமாணம் நீதியாகவும் பரிசுத்தமாகவும் நன்மையாகவும் இருக்கிறது என்று சொல்லி ரோமர் 7:12 பவுல் அப்போஸ்தலரே கூறியிருக்கிறார். ஆனபடியால் நியாயப்பிரமாணத்தில் எந்த விதமான தவறும் இல்லை. பவுல் அப்போஸ்தலர் ஆவிக்குரிய சகல அம்சங்களை உடையவராயிருந்தும் தன் சுய பலத்தினால் 10 கட்டளைகளை செய்ய அவரால் முடியவில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த விசுவாசத்தில் நிற்காவிடில், பரிசுத்த ஆவியானவருடைய பலம் கிடைக்காவிடில் சுயபலத்தில் தங்கி இருக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. அப்போ சுயபலத்துக்கு போன உடனே நியாயப்பிரமாணத்துக்கு திரும்ப வேண்டியது தவிர்க்க முடியாது. ஆனபடியால் நியாயப்பிரமாணத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவருடைய பலம் கிடைக்காவிட்டால் நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாது. அப்படியாயின் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்டிருந்தாலும் அவனால் நியாயப்பிரமாணங்களை செய்ய முடியாதோ என்ற கேள்வியை பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அந்நிய பாஷையை பேசுகிற அநேகமான கிறிஸ்தவர்களினால் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. நாங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம், அந்நிய பாஷையை நாங்கள் பேசுகிறோம், ஆனபடியால் எங்களால் நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் நிஜமாக நம்புகிறார்கள். பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்டிருக்க கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்ட ஒருவன் அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், முதற்கண் ஒருவன் ஆவியில் பிறப்பது ஒன்று. யோவான் 3:5, தீத்து 3:5. அவன் ஆவியில் நிரப்பப்படுவது இன்னொன்று. அப்போஸ்தலர் 2:4. அவன் ஆவியினால் கொண்டு போகப்படுவது இன்னொன்று. ரோமர் 8:2, மத்தேயு 4:1. ஆவிக்கேற்றபடி நடப்பது இன்னொன்று. கலாத்தியர் 5:16 என்பதனை அறிந்திருக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளால் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அந்நிய பாஷையை பேசுகிற ஒரு கிறிஸ்தவன் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஆவியில் பிறப்பது ஒன்று, ஆவியில் நிரப்பப்படுவது இன்னொன்று. ஆவியினால் கொண்டு போகப்படுவது ஒன்று, ஆவிக்கு ஏற்றபடி நடப்பது இன்னொன்று என்பதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அவைகள் 4ம் வெவ்வேறு அம்சங்களாக இருக்கின்றன. முதலாவதாக ஆவியில் பிறப்பது என்பது மறு ஜென்மம் முழுக்க பெற்ற பொழுது, அதாவது ரட்சிக்கப்படும் பொழுது ஏற்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஒருவன் ஆவிக்குள் நிரப்பப்படுவது என்பது அவன் பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்படும் பொழுது ஏற்படுகிறது. அதனை பெற்றுக்கொண்டதற்கு வெளிப்படையான அடையாளமாக பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட வரமாகிய அந்நிய பாஷையை அவன் பேசுவான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆவியில் கொண்டு போகப்படுவது
என்ன என்று சொன்னால், ஒருவன் பரிசுத்த ஆவியினாலே ஏற்படுத்தப்பட்ட ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ரோமர் 8:2 கடைப்பிடித்து கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவன் எதனை செய்ய வேண்டுமோ அதற்கு கொண்டு செல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொண்டு செல்கிறார். மத்தேயு 4:1. அவைக்கேற்றபடி நடப்பதென்பது நம்முடைய விசுவாசத்தை முற்று முழுவதுமாக கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் வெளிப்படுத்தி லூக்கா 9:23 அதனில் தொடர்ச்சியாக நிலைத்திருந்து யோவான் 15:4-5 பரிசுத்த ஆவியின் சொற்படி கேட்டு எல்லாவற்றிலும் அவருக்கு ஏற்றபடி நடந்து அவருக்கு நம்ம முற்று முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெயம் கொண்ட பரிபூரண கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிப்பதே ஆவிக்கேற்றபடி நடப்பதாகும். இப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் இந்த வித்தியாசங்களை தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். பரிசுத்த ஆவிக்குள் நிரப்பப்பட்டிருந்தும் ஒருவன் ஆவியில செயற்படாமல் விட்டால், ஒருவன் ஆவியில செயற்படாமல் மாம்சத்தில் செயற்பட்டால் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வல்லமையை அவனுக்கு கொடுப்பது இல்லை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ரோமர் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று சொல்லி தெளிவாக ரோமர் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாம்சத்தில் செயல்படுகிறவன் தன் சுய பலத்தில் செயல்படுகிறான் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ அவன் தன் சுயபலத்தில் செயல்படும் பொழுது அவன் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறான். அவன் தான் உருவாக்கிய வழியை பின்தொடர்வதனால் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருக்கிறான். அவனுக்கு ஆவியானவர் தன்னுடைய பலத்தை கொடுப்பதில்லை, தன்னுடைய வல்லமையை கொடுப்பதில்லை. ஆவியானவர் தன்னுடைய வல்லமையை கொடுக்காவிட்டால் விசுவாசி தன்னுடைய சுயபலத்தில் தங்கியிருக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தம் அவன் விசுவாசத்தை திசை திருப்பி தேவனுக்கு எதிராக பாவம் செய்வதனால் அவனில் ரட்சிப்பின் நிமித்தம் செயலிழக்கப்பட்டிருந்த அந்த பாவம் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து அவனை ஆளுகை செய்யும் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இது பற்றி ரோமர் 6:12 ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, அந்த பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் தம்மை தாமே தவறாக எடை போட்டிருக்கிறார்கள். அதெப்படியெனில் தாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்டால் தேவன் தமக்கு அதிகமான பலத்தையும் ஆவிக்குரிய வல்லமையும் தருவார் என்றும் அதன் மூலம் தாம் விரும்பின எதனையும் செய்ய முடியும் என்றும் அநேகமான கிறிஸ்தவர்கள் நிஜமாகவே நம்புகிறார்கள். அந்த நிலப்பாட்டுக்கு ஆதரவாக பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை அவர்கள் ஏறெடுக்கிறார்கள். அது என்னென்று சொன்னால், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வேத வாக்கியத்தை அடிக்கடி அவர்கள் குறிப்பிடுவதொன்று. அப்போ கிறிஸ்துவே பலப்படுத்துகிறார் என்ற உண்மையை அவர்கள் அறிகிறதில்லை. பலப்படுத்துகிறது கிறிஸ்துவே. அப்படி என்றால் விசுவாசி தொடர்ச்சியாக லூக்கா 9:23 பின்பற்ற வேண்டும். இல்லையேல் பிலிப்பியர் 4:13 சாத்தியப்படாது.
மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவே பலப்படுத்துகிறவர் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப கிறிஸ்து பலப்படுத்த வேணுமா இருந்தால் நாம் லூக்கா 9:23 தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றவில்லையா இருந்தால் பிலிப்பியர் 4:13 சாத்தியப்படாது என்பதையும், பிலிப்பியர் 4:13 சாத்தியப்படாது என்பதை லூக்கா 14:27 உறுதிப்படுத்துகிறது. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான். அப்ப கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:13 அதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். அந்த வேத வாக்கியத்தை சரியான முறையிலே அறியாமல் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அநேகமான கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் லூக்கா 9:23 பின்பற்றுகிறது இல்லை. லூக்கா 9:23 என்ன சொல்லுகிறது? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் லூக்கா 14:27 சொல்லப்பட்டிருக்கு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உதாரணமாக பாவத்துக்கு இல்லை என்று சொல்லும் பலம், பாவத்துக்கு இல்லை என்று சொல்லும் பலம் தமக்கு உண்டு என்று அநேகமான கிறிஸ்தவர்கள் கருதுகிறார்கள். அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாது என்பதை நான் இப்போ தெளிவாக கூறியிருந்தேன். லூக்கா 9:23 தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும். அப்படி லூக்கா 9:23 பின்பற்றவில்லையா இருந்தால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். லூக்கா 14:27 என்ன சொல்லுது? உங்களால் முடியாது என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறது. அப்போ பாவத்துக்கு இல்லை என்று சொல்ல எங்களால் முடியும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் நிஜமாகவே நம்புகிறார்கள். அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாது. முதற்கண் ஒருவன் பாவத்துக்கு மரித்தால் அது எப்படி அவன் பாவத்தோடு சம்பாஷணை செய்கிறான்? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று சொல்லி ரோமர் 6:7 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொன்னால் அவன் பாவத்துக்கு மரித்திருக்கிறான். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாங்கள் தெளிவாக அறிய வேணும். அடுத்த செய்தியில் நான் இது பற்றி விவரமாக சொல்ல விரும்புகிறேன். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.